சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த பதிவு எதற்காகனா கும்பராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பதிவு. இந்த பதிவு கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர காலத்துல என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம். எப்பங்க இந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு மறுபடியும் நேர்கதிக்கு மாறுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 ஆணி 31 புதன்கிழமை தமிழ் தேதி கேட்டீங்கன்னா, அதுல இருந்து எது வரைனா 4.5 மாத காலம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2026 கார்த்திகை 14 திங்கட்கிழமை அது வரைக்கும் சனி பகவான் வக்ரத்திலே செல்கிறார். வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஜனன ஜாதகத்திலே வரக்கூடிய வக்ரம், ஒரு ஜனன ஜாதகம் பார்க்கிறோம், ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்கிறோம்னு வச்சுங்க. அந்த ஜாதகம் பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடியதான வக்ரம் இருக்கு இல்லைங்களா, அந்த வக்ரம் வேறு. அதே மாதிரி பிரசன்னம் பார்க்கும்போது அதற்குண்டான அதுல வக்ரம் வருது இல்லையா, அதற்குண்டான அமைப்பு வேறு. அதே மாதிரி கோச்சாரத்திலே பார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த சமயத்திலே பார்க்கக்கூடிய லக்னத்திற்கு, அதாவது வக்ரம்னு பார்க்கிறோம் இல்லையா ஒரு கிரகத்துக்கு, அதற்கான பலாபலன்கள் வேறு. வக்ரம்னா ஒண்ணுதான், என்னன்னா ஒரு கிரகம் நேர்கதியில போறது, பின்னோக்கி போக போகுது, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அதனுடைய அமைப்புக்கான பலாபலன்கள், அதற்கு வச்சு நம்ம சொல்லக்கூடியதான கணனம் பண்ணக்கூடிய பலன்கள் இருக்கு இல்லையா, அது ஜனன ஜாதகத்துக்கும் பிரசன்ன ஜாதகத்திற்கும் அடுத்ததாக கோச்சாரத்திலே வரக்கூடியதான பலன்களுக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு. அதெல்லாம் புரிஞ்சுங்க. இப்போ கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் பாவத்துல இருக்காரு. அந்த 2ஆம் பாவத்துல இருந்து வக்ரம் அடைகிறாரு. இந்த கும்பராசிக்கு ராசிநாதனே சனி பகவான் தான், இதை நல்லா தெரியும் எல்லாருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வக்ர காலத்திலே ஒரு கிரகம் தன்மைகளை மாற்றும். தன்மைகளை மாற்றும். அது திடீர்னு ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திடீர்னு கெடு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சில சமயம் கெடு பலன் கொடுத்துட்டு இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும், சில சமயம் கெடு பலனை அதிக கெடு பலனா கொடுக்கும், நல்ல பலனை அதிக நல்ல பலனா கூட கொடுக்கும். ஆக ஒரு பலனை அது மாற்றும். இப்ப சாதாரண ஒரு டிஎஸ்-50 வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு BMW கார் ஓட்டினா அவங்களுடைய தன்மை ரொம்ப ஸ்லோவா போறவங்க திடீர்னு ஸ்பீடா போவாங்க, இல்ல அதுலயே ரொம்ப பொறுமையா போவாங்க. அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய தன்மைகள், அதனால் ஏற்படக்கூடிய திருப்தி நிலைகள், அவங்களுடைய பக்குவ நிலைகள்லாம் எப்படி மாறுதோ அதே மாதிரிதான் ஒரு கிரகத்தினுடைய தன்மையும். அதனுடைய தன்மைகள் மாறும்போது அதனால் ஏற்படக்கூடிய கிரண ஒளிகள், அதனுடைய ஒளி நம்ம பூமி மீது படும் போது நம்மளுடைய ஜீவராசிகளினுடைய தன்மைகளும் குணாதிசயங்கள் எல்லாமே மாறும். அப்போ கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலே சனி பகவானுடைய வக்ரம் அமைகிறது. இதை நல்லா கவுள்வாய்ங்க. அடுத்ததாக சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு ராசிநாதன். அதனால கும்பராசிக்கு கொடுத்து வச்சவங்க கும்பராசிக்காரங்கன்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு ஒருத்தவருக்கு கிடைக்கக்கூடியதான அரிய வெற்றி இவங்களுக்கு எளிய வெற்றியாகவே கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. அதனால இது ஒன்றும் தப்பு என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் கூட நீங்க எந்த அளவு கஷ்டப்படுறீங்களோ உங்களை விட அதிகமாக கஷ்டப்பட்டு அதை அடைந்தவர்களும் இருப்பாங்க நீங்க செய்யக்கூடிய அதே துறையில. இருந்தாலும் கூட கும்பராசிக்காரங்களுக்கு அந்த இறைவனினுடைய அனுகிரகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு பெரியவங்க மீது இருக்கக்கூடிய பக்தி அதிகம். அதே மாதிரி அதுக்கு மேல இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள்ட்ட எல்லாம் நல்ல பெயர் எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய குணாதிசயம், எந்த ஒரு செயல்பாடை செய்யும் போது கூட அதுல ரொம்ப பக்குவ நிலையா அவங்க செய்வாங்க. ஒரு விஷயம் அவங்க செய்யவே மாட்டாங்க, ஆனா செய்யணும் போது அதுல நெளிவு சுழிவு தெளிவா செய்வாங்க. அதுதான் கும்பராசிக்காரங்களுடைய ஒரு சிறப்பு. ஆக அந்த கும்பராசிக்காரங்களுக்கு சரி எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ராசிநாதனும் குரு, 12ஆம் அதிபதியும் குரு, இது ஒரு பக்கம். 2ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான். அதுதான் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அமையும்.
அதனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பல நன்மைகள் எப்போதுமே உண்டு. இந்த சமயத்துல 7.5 சனி நடக்குது. 7.5 சனி நடக்கிற காலம் அப்படிங்கிறது பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் வேலை நேரம் அதிகமா வேலை செய்யணும். வேலை சும்மா இருக்க முடியாது. 10 மணி நேரம் வேலை செய்யறவங்களா இருந்தா 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செஞ்சே ஆகணும். அதே மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் சார்ந்த பிரச்சனை வரலாம். தூக்கத்திலே அதிகமான நேரம் தூங்க முடியாத சூழ்நிலை. 8 மணி நேரம் தூங்குறது, 7 மணி நேரம் தூங்குறீங்கன்னா 6 மணி நேரம் 5 மணி நேரம் அவ்வளவுதான் தூங்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படும் இந்த 7.5 சனி காலத்துல. அடுத்ததாக முக்கியமானது என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை. அது உங்களுக்கு இருக்கலாம், இல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். யாருக்காவது மாதம் மாதம் வைத்திய செலவு அப்படிங்கிறது ஆய்கொண்டேதான் இருக்கும். இது எல்லாம் இப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய காலம் 7.5 சனி. சரிங்க, இப்போ வக்ர காலத்துல என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய தன்மைகள் அப்படியே மாறும். ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த வக்ர காலங்கிறது ஜூலை மாசம் 15ஆம் தேதி 2026 இருந்து நவம்பர் மாசம் 30ஆம் தேதி 2026 இந்த காலகட்டத்தில் இந்த தன்மைகள் எல்லாம் மாறும். அதனால வைத்திய செலவுகள் குறையும், உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க. அதனால வேலை நேரம் குறைஞ்சிருமானா கிடையாது. வேலை நேரமும் அதிகரித்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கு நான் சாதாரண டெசிக்னேஷன்ல இருக்குன்னா இதை விட ஒரு ஹையர் டெசிக்னேஷனுக்கு போவீங்க. நீங்க சைன் இன் பண்ணுவீங்க. ஒரு உயரதியாக உங்களை பரிணாமப்படுத்திக் கொள்ளுவீர்கள். அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சமயம் 7.5 சனியினால் இருந்தாலும் கூட அதன் ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலைன்னு சொல்லலாம். அல்லது அதன் மூலமான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு அதை நம்ம சொல்லிக்கலாம். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா குருவினுடைய பார்வை வேற அந்த சனி பகவான் வக்ர சனிக்கு கிடைக்குது. இந்த சமயத்துல சரியா கிடைக்குது. அதனால உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் உண்டு. பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம்ங்கிறது மந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறைப்பீங்க. ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. முக்கியமா கும்பராசிக்காரங்க இந்த சமயத்துல செய்ய வேண்டியதான ஒரு முக்கிய விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு காரகத்துவமாக இருக்கக்கூடிய அதிபதி அதாவது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அவருக்கு பிரத்யேகதியாக இருக்கக்கூடியவர் யமதர்மராஜர். அந்த யமதர்மராஜர் வழிபாடு செய்தது சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் அப்படிங்கிறதா ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். அந்த ஸ்ரீவாஞ்சியம் க்ஷேத்திரத்திற்கு இந்த வக்ர காலம் சொன்ன பாருங்க, இந்த டயத்துல ஒரு தடவை போய் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான், அம்பாள், அங்கே இருக்கக்கூடியதான யமதர்ம ராஜா எல்லாரையும் தரிசனம் பண்ணி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சிவாய நமஹ.